பொதுவாகவே ஒரு சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு மியூசிக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலி when you disturb something, நீங்கள் எதையாவது டிஸ்டர்ப் பண்ணால் ஒரு சப்தம் வருது. ஸோ நாய்ஸுக்கும் மியூசிக்குக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தோட சொல்லியிருப்பாங்க. 4 பேர் சேர்ந்து பேசினா இறைச்சலாக இருக்குது, கேட்க முடியாது, யார் யார் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் ஒரு ஒத்திசை தொகுப்பு அப்படிங்கிறது மினிமம் 30லிருந்து 100க்கும் மேற்பட்ட, அதாவது 100 or 100 மோர் இசைக்கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 4 பேர் ஒன்றா சேர்ந்து பேசினா நமக்கு இறைச்சலாக இருக்குல்ல, ஆனால் இந்த சிம்பனி வாசிக்கப்படும் போது ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் வாசிக்கக்கூடிய அவங்களுக்கான நோட்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோட்ஸை வாசிக்கும் பொழுது எல்லாம் ஒன்றா சேர்த்து கேட்கும் பொழுது அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுதான் இந்த சிம்பனி அப்படின்னு சொல்றது. அதாவது 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், அது வந்து நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்தியாவிலிருந்து முதல் முறையாக இந்த சிம்பனி வாசிச்சு, அதாவது வேலியன்ட் அப்படிங்கிற தன்னுடைய அந்த தொகுப்பை வாசித்தது இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். ஸோ நமக்கான பெருமையை எப்பவும் போல நம்மளுடைய தெய்வம் வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு கேட்டால் ஆச்சரியம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னும் நிறைய பண்ண போறாரு. அவரும் ஒரு தனி பிறவி இல்லையா, அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை நம்ம யாரோட கம்பேர் பண்ண முடியும்? ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு நிகழ்வு வந்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ ஆஸ் அ ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் இசைஞானி இளையராஜா சார், நம்ம எல்லாருமே அப்படிதான் திங்க் பண்ணுவோம்.